தமிழக விவசாயிகள் போராட்டத்தை கைவிடும் மனநிலைக்கு வந்துள்ளதாக ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். டெல்லியில் தந்தி தொலைக்காட்சியின் செய்தியாளர் சலீமுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது காணலாம். ஒருவேளை பிரதமரை சந்திக்க முடிந்தாலும் பிரதமரை சந்திக்க முடியாவிட்டாலும் போராட்டத்தை தொடர்வீர்களா அல்லது கைவிட போறீர்களா? ஐயா, நாங்கள் இப்போ முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், சந்தித்து எங்களுக்கு கோரிக்கையை கொடுத்து எங்களை பார்ப்பதற்கு, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்கள் என்று. சந்திப்பது எங்களோட நோக்கமே அல்ல. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகிறேன்னு சொன்னாலே எங்களுக்கு வெற்றி தான். சந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொன்னாலே இப்போ வெற்றி தான் எங்களுக்கு. அப்படி இன்னைக்கு நீத்தி ஆயோக் மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லா மாநில முதலமைச்சர்களும் வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரதமரால் உங்களை சந்திக்க முடியாவிட்டால் நீங்கள் ஆலோசித்து போராட்டத்தை கைவிடுவீர்களா? இல்லை, ஆலோசித்து விடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். 25ஆம் தேதி நீங்க தமிழகத்தில் போய் போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க. அப்படி இருக்கும் நிலைமையில் நீங்கள் டெல்லியில் எப்படி போராட்டத்தை தொடர முடியும்? எங்களுக்கு ஒரு காலகட்டம் எங்களை தமிழகத்தில் எதிர்க்கட்சியெல்லாம் அழைத்திருக்கார்கள். அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் சாயந்தரம் ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்ணி அதை சொல்லிடுவோம் இல்லைன்னு சொல்லி. அவங்கெல்லாம் எல்லாரும் சொல்லும்போது இருக்கிற தமிழகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் வாங்கன்னு கூப்பிடும்போது அது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. தமிழக முதலமைச்சர் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரின் அழைப்பையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு என்று திரு ஐயா கண்ணு அவர்கள் இருக்கிறார். இருப்பினும் போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக இந்த போராட்டம் அப்படி நிறுத்தினா கூட ஒரு மனநிலை வந்து தற்காலிகம் தான். எங்களுக்கு திருப்பி வந்துடும். இங்கே தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடும் மனநிலையில் திரு ஐயா கண்ணு இருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.